நாட்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த நிலையில் அவருக்கு ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் ஆதரவாளர்கள் திமுக தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். கணவாய் சாஸ்தா கோவிலில் ஓ பன்னீர்செல்வம், தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் இன்று துவங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள 82 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 3783 மாணவர்களும் 3493 மாணவிகளும் என 36 தேர்வு மையங்களில் மொத்தம் 7276 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். மேலும் தேர்வினை எழுத உள்ள மாணவ மாணவிகள் தேர்வுக்கு முன்பாக பிரார்த்தனை செய்தும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரிடம் ஆசி பெற்று தேர்வு எழுத சென்றனர். மாணவ மாணவிகள் தேர்விற்காக குடிநீர், பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு எழுதவும் மாணவர்கள் காப்பி அடிப்பது உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடாமல் இருப்பதை தடுப்பதற்காகவும் 63 பறக்கும் படை, 36 தலைமை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பாண்டவர் மங்கலத்தில் செயல்பட்டு வந்த மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி குச்சி ஆலை குடோனில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் கார்த்திக் என்பவர் உயிரிழந்தார். சுடலைமுத்து, கணேசன் ஆகியோர் காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உயிரிழந்த கார்த்திக் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மாவட்டம் கோவில்பட்டி அடுத்துள்ள பாண்டவர் மங்கலம் பகுதியில் பசுவந்தனை சாலையில் மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான பால விக்னேஷ் என்கிற பெயரில் தீப்பெட்டி ஆலை உள்ளது. இந்த ஆலையின் எதிரே அந்த தீப்பெட்டி ஆலைக்கு சொந்தமான தீக்குச்சி குடோன் உள்ளது. இந்த குடோனில் இன்று காலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. அதில் 3 தொழிலாளர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் உள்ளே சிக்கியிருந்த துரைசாமிபுரத்தை சேர்ந்த கணேசன், சிவகாசி, பேர்நாயக்கன்பட்டி, சுடலைமுத்து ஆகிய 2 தொழிலாளர்களை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விஜயாபுரியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த தீ விபத்தில் குடோன் முழுவதும் சேதமடைந்தது. குடோன் முன்பிருந்த வாகனமும் முற்றிலுமாக தீயில் எரிந்து சேதமாகியுள்ளது. தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். வாகனத்தில் இருந்து குச்சியை குடோனுக்குள் ஏற்றிக் கொண்டிருந்த போது தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நாலாட்டின்புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்த கார்த்திக்கிற்கு சில தினங்களுக்கு முன்புதான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் கட்சியினர் பல்வேறு வியூகங்களை வெற்றிகரமாக வகுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ஆயத்தமாக தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அதிமுக சார்பில் புதிய கட்சி அலுவலகம் துவங்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி தேனி சாலையில் துவங்கப்பட்ட இந்த கட்சி அலுவலகம் கடந்த 2 முறை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தற்போதைய ஆண்டிப்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளர் லோகிராஜன் தலைமையில் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக அதிமுகவினர் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து அதிமுகவினர் கூறுகையில், தேர்தலுக்கான பணிகளை ஆயத்தமாக மேற்கொள்வதற்கு அலுவலகம் உதவியாக இருக்கும் என பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உடையார்பாளையம் நகரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட செயலாளர் சிவா அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் அலுவலகத்தில் விலையில்லா உணவகத்தையும் உடையார்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் சிவா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக அரியலூர் மாவட்ட துணை செயலாளர் ராஜேஷ், உடையார்பாளையம் நகர செயலாளர் ரஜினி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இது பிரித்து விட்டு நான் ஒன்று வாங்கி மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலப்பாக்கம் ஊராட்சியில் பல்வேறு பகுதிகளில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் முதியோர் அன்பு தொண்டு இல்லத்தில் அன்னதானம் வழங்கி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 73வது பிறந்த நாளில் மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் வி.ஜி. திருமலை தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதில் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர், திமுக கிளை தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 73ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய தமிழகத்தில் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் ஆலய பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. பெரிய நந்தியம் பெருமானுக்கு நீர், பால், தயிர், இளநீர், சந்தனம், அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலம் மற்றும் உலக அளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானின் அருளாசி பெற்றனர். பெரிய பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டு பழமை மாறாமல் உள்ள தஞ்சை பெரிய கோவிலை காண்பது பலரது வாழ்நாள் கனவாக இருந்தது என சுற்றுலா பயணிகள் கூறினர்.
மாவட்டம் விநாயகா நாட்டியாலயா நிறுவனர் டாக்டர் மீனாட்சி பிரியா ராகவன் கடந்த 22 ஆண்டுகளாக பாரம்பரிய நாட்டிய கலைக்காக தன்னை அர்ப்பணித்து வருகிறார். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பலருக்கு நாட்டியம் கற்பித்து வருவதோடு பொருளாதார சவால்கள் நிறைந்த குடும்பங்களை சார்ந்த திறமைசாலிகளுக்கு ஆதரவளித்து வருகிறார். மதுராந்தகம் பகுதியில் தனியார் திடலில் நடைபெற்ற விநாயகா நாட்டியாலயா சார்பாக மாணவிகள் வழங்கிய பிரம்மாண்டமான நாட்டிய நிகழ்ச்சி வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார், துணைத் தலைவர் டாக்டர் சித்ரா சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு கேடயம், சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் மாணவிகள் வழங்கிய பிரம்மாண்டமான நாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கல்லூரியில படிச்சது ஒரு 5 வருஷம் தான். மதுரை சோழவந்தான் பேலஸ் மஹாலில் இழந்ததை மீட்டெடுப்போம் என்ற குறிக்கோளுடன் அகில பாரத வீரமங்கை வடிவு மள்ளத்தி மகளிர் அதிகார அமைப்பின் நிறுவனர் முனைவர் போதிலட்சுமி தலைமையில் தேவேந்திரகுல வேளாளர் மகளிர்கள் நடத்திய மள்ளத்திகளின் விழிப்புணர்வு சக்தி சங்கமம் நடைபெற்றது. உலக சிவனடியார் அமைப்பின் சிவகோத்திர சங்க நாதத்துடன் இந்திர வழிபாடு, பரதநாட்டிய நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விழாவில் அகில பாரத வீரமங்கை வடிவு மள்ளத்தி மகளிர் அதிகார அமைப்பின் நிறுவனரும் கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் மற்றும் சமூக சேவைகள் செய்து ஆளுமை மிக்க பெண் சக்தி விருது உட்பட பல பட்டங்கள், விருதுகள் பெற்ற சமூக சேவகி முனைவர் போதிலட்சுமி பேசுகையில், தேவேந்திரகுல வேளாளர்கள் 1936 வரை பிசி பட்டியலில் தான் இருந்தார்கள். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சியால் எஸ்சி பட்டியலில் சேர்த்துள்ளனர். தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த நிலத்தை ஆண்டவர்கள். காலம் காலமாக உழவு தொழில் செய்து உணவளித்தவர்கள். வேந்தன், இந்திரன் தான் எங்களின் குல தெய்வம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலில் பாராளுமன்றத்தில் தேவேந்திரகுல வேளாளர் என அங்கீகரித்தவர். பிரதமர் மோடிக்கு எங்கள் சமுதாயத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பட்டியல் வெளியேற்றத்திற்கு உதவும் கட்சிகளையே ஆதரித்து வாக்களிப்போம் என்று சூளுரைத்தார். முன்னதாக மேடையில் சமுதாய தலைவர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மத்திய மாநில அரசுகளை எச்சரித்து அனைவரும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து கட்சிகளை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் தலைவர்கள், தமிழகத்தின் முக்கிய தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பின் நிர்வாகிகள், அகில பாரத வீரமங்கை வடிவு மள்ளத்தி மகளிர் அதிகார அமைப்பின் மள்ளத்திகள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதே மாதிரி திராவிட கட்சிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்களே தெரியவில்லை. திராவிட மாடல் அரசு எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் செவிசாய்ப்பதே இல்லை. ஏன் செவிசாய்ப்பதில்லை என்பது எங்களுக்கு ஒரு வருத்தமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. பட்டியல் வெளியேற்றம் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சமூகம் ஒரு முதல் மரியாதைக்கு சொந்தக்காரர்கள். மதுரையில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மோடியே திரும்பிப்போ என்ற கோஷங்களை எழுப்பினர். மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் நல்லமணி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது.
மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணன், துணைத் தலைவர் ராஜா முகமது, வாஞ்சிநாதன், மாநில ஒருங்கிணைப்பாளர் சிறுபான்மை பிரிவு பாட்ஷா, 59வது வார்டு தலைவர் முபாரக், மாவட்ட செயலாளர் தண்டபாணி, பகுதி தலைவர் முருகேஸ்வரன், சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் சபி, பகுதி தலைவர் அசார், சமூக ஊடக பிரிவு மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீதர், வர்த்தகர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விக்னேஷ், பகுதி பொருளாளர் கார்த்திகேயன், மகிழா காங்கிரஸ் தலைவி கமலா, மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி அல்லிராணி மற்றும் அனைவரும் கலந்து கொண்டனர். ஒரு 2 நிமிஷம் விட்டு சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் இமானுவேல் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் கலந்து கொண்டு வணிகர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றிணைந்து போராட வேண்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் உங்களுடன் இருப்பேன் என்றும் வருகின்ற மே 5ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் ஆடம்பர செலவை குறைத்துக் கொள்ள வேண்டுமென மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் உமாபதி, பொருளாளர் கார்த்திக் மற்றும் மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஈரான் அதிபர் அயத்துல்லா அலி கமேனியை படுகொலை செய்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்றனர். தாம்பரம் ஜும்ஆ பள்ளிவாசலில் இருந்து பாரதி திடல் வரை பேரணியாக வந்த 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அமெரிக்காவிற்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாமக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் கூறுகையில், இந்திய அரசு இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்க வேண்டும், மேலும் போரை உடனடியாக நிறுத்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலை வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இஸ்ரேலை கண்டிக்கிறோம். உலக ரவுடி அமெரிக்காவே, உலக போரை தூண்டாதே, உலக போரை தூண்டாதே. இன அழிப்பு இஸ்ரேல் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஈரான் தலைவர் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் இப்போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இந்த போராட்டம் என்பது இளைய தலைமுறைக்கு இஸ்ரேல் பயங்கரவாத செயலையும் அமெரிக்காவுடைய பயங்கரவாத செயலையும் தோலுரித்து காட்டும். இந்த பயங்கரவாத செயலை வன்மையாக கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் பம்மலில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சரவணராஜ் அவர்களின் தந்தை மறைந்த ரங்கன் மேஸ்திரி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சி சரவணராஜ் தலைமையில் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன்,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் கலந்து கொண்டு மறைந்த ரங்கன் மேஸ்திரி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் முன்னாள் நகரமன்ற தலைவர் அனகை வேலாயுதம், மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் துரை தண்டபாணி, முகுந்தன், பாட்டாளி மக்கள் கட்சி கண்ணன் மற்றும் குமரன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உணவருந்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவில் அருகே மணிமுக்தா நதிக்கரை உள்ளது. இந்த மணிமுக்தா நதியில் நீராடி விருத்தகிரீஸ்வரரை வணங்கினால் காசிக்கு சென்ற பலன் உள்ளது. அதனால் இக்கோவிலுக்கு காசியை விட வீசம் அதிகம் என்பர். அப்படிப்பட்ட இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு சாமி பல்லக்கில் வீதி உலா வந்தடைந்தனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி 6ஆம் திருவிழா இத்திருக்கோவிலை கட்டிய விபசித்து முனிவருக்கு விருத்தகிரீஸ்வரர் காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா நடைபெற்றது. 9ஆம் நாள் திருவிழா தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த நிலையில் 10வது திருவிழா மாசிமக திருவிழா நடைபெற்றது. இதில் விருத்தாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு மணிமுக்தாற்றில் தர்ப்பணம் கொடுத்தனர். 3ஆம் தேதி தெப்பத் திருவிழாவும் நடைபெற உள்ளது. திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா அறங்காவலர் குழு தலைவர் மணி தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் முருகன் வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவிற்கு கல்லூரி தாளாளர் ஸ்ரீகாந்தி பரசுராமன் சிறப்புரையாற்றினார். அறங்காவலர் குழு உறுப்பினர் முனைவர் சிவபிரகாசம், முதல்வர் முனைவர் வீரமுத்து, முதன்மை நிர்வாக அலுவலர் சிவக்குமார், நிர்வாக அலுவலர் முனைவர் சிவா, பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னாள் மாணவர்கள் தங்களின் கல்லூரி கால நினைவுகள் மற்றும் தங்களை வாழ்வின் உச்சம் தொட வைத்த கல்லூரி நிறுவனர் மற்றும் பேராசிரியர்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று உணர்வு பூர்வமாக நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் துறை வாரியாக புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். நிறைவாக முன்னாள் மாணவர்கள் மற்றும் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜீவா நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்வில் துறை பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டால் வாழ்க்கையை காட்டிடு துடிக்குவன் இருதயத்தில் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவே திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 வெற்றியாளர் மற்றும் திரைப்பட நடிகர் ஆரி அர்ஜுனன் விஜய் டிவியில் ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சியில் 11 முறை நாமினேட் செய்யப்பட்டு அதிக எதிர்ப்புகளை கடந்து மக்களின் ஆதரவுடன் கோப்பையை வென்றவர். நெடுஞ்சாலை, மாயா போன்ற படங்களில் நடித்த இவர் பிக் பாஸ் வீட்டில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்ததற்காக பெரிதும் பாராட்டப்பட்டார். இவர் நடிப்பில் வெளியான 4th Floor முதல் நாள் தான் பிறந்த ஊரான பழனியில் ரசிகர்களுடன் நண்பர்களுடன் உற்சாகத்துடன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியில் வந்தார். அவர் செய்தியாளர் சந்திப்பில் தான் நடிப்பில் வெளியான 4th Floor திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திரைப்படத்தை எல்ஆர் சுந்தரபாண்டியன் திருப்பூரை சேர்ந்தவர் இயக்கியுள்ளார். இது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நடக்கும் தற்கொலை சம்பவங்களை மையமாக கொண்ட த்ரில் பொழுதுபோக்கு திரைப்படம். தொடர்ந்து 5 படங்கள் நடிக்க உள்ளேன்.
சென்ற மாதம் 27ஆம் தேதி திரைப்படம் வெளியாகும் நிலையில் மால்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் புறக்கணித்த காரணத்தால் தற்பொழுது வெளியாகியுள்ளது. திரையரங்க உரிமையாளர்கள் அதிக விளம்பரம் செய்யும் திரைப்படம் மற்றும் பெரிய நடிகர் நடிகைகள் நடிக்கும் திரைப்படத்திற்கு மட்டுமே முன்னுரிமை தருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தற்பொழுது வெளியாகியுள்ள நடிகை ராதிகா நடித்துள்ள தாய்க்கிழவி திரைப்படம், சிவகார்த்திகேயன் இயக்கியுள்ள இத்திரைப்படத்திற்கு மட்டும் அதிக திரையரங்குகள் தரப்பட்டுள்ளது என்றும் எதன் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். தற்பொழுது விஜய் சங்கீதா விவகாரத்து விஷயத்தில் கருத்து கூறுவது நாகரீகமற்ற செயல். தயாரிப்பாளர்களுக்கு படம் வெளியிடுவதில் திரையரங்க உரிமையாளர்களால் ஏற்படும் பிரச்சனை நடிகர் சங்கத்திடம் எடுத்துக் கூறப் போவதாக கூறினார். ஒரு திரைப்படம் தயாராகும் பணத்தை விட விளம்பரத்திற்கே அதிகமாக செலவு செய்தால் மட்டுமே திரையரங்கு உரிமையாளர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் எடுத்த ஒரு சில திரைப்படம் வெளியிட முடியாமல் இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குகிறது என கூறினார். அவங்களையும் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே உங்களையும் சந்திக்கலாம் அப்படிங்கிறதா அவருடைய நிகழ்வு. ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமா எப்போ படம் வரும்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக, ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லராக அந்த படம் வந்திருக்கு. ஸோ எல்லா பக்கமும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஊராக சென்று ப்ரொமோட் பண்ணுறோம். அதனால எங்கள் ஊருக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அடுத்து ஒரு 5 படம் இருக்கு சார். அடுத்து வந்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர்னு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழாவானது சோனா கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மிக உற்சாகத்துடன் நடைபெற்றது. சோனா கல்வி நிறுவனத்தின் தலைவர் வள்ளியப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் துணைத் தலைவர்கள் சொக்கு வள்ளியப்பா, தியாகு வள்ளியப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்திய கிரிக்கெட் வீரர் சாய் கிஷோர் கலந்து கொண்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் விளையாட்டு திறனை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்த இந்த விழாவில் வீரர்களின் அணிவகுப்பு மற்றும் தடகள போட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் இந்திய கிரிக்கெட் வீரர் சாய் கிஷோர் பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கல்வியோடு விளையாட்டும் இணையும் போதுதான் ஒரு மாணவனின் தன்னம்பிக்கையும் போட்டி மனப்பான்மையும் வளர்கிறது என்று கூறி அவர் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். இந்த விளையாட்டு விழாவில் சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியின் தாளாளர் சீதா வள்ளியப்பா, விசாலாட்சி சொக்கு, இயக்குனர் கார்த்திகேயன், பள்ளியின் முதல்வர் கவிதா, ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நல சங்கத்தின் நிறுவனர் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹேலன் அவர்களிடம் அளித்த மனுவில் ஏழை எளிய சலவை தொழிலாளர்கள் 108 பேருக்கு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு பெரிய வெளிக்காடு மற்றும் ஒத்தி விளாகம் பகுதியில் அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. பட்டா வழங்கியும் இதுவரை செய்யூர் வட்டாட்சியர் நில அளவை வருவாய்த்துறையினர் இடத்தை அளந்து பயனாளிகளுக்கு இதுவரை வீட்டுமனை அளந்து கொடுக்காமல் அலைக்கழித்து வருவதாகவும் விரைந்து பயனாளிகளுக்கு வீட்டுமனை அளந்து கொடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். வருவாய்த்துறை அரசுடைய ஒற்றுமை, ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை இறுதி. சென்னை
பல்லாவரம் அடுத்த பம்மல் தெற்கு பகுதி 12வது வார்டு கழக திமுக சார்பில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் நாகல்கேணி அருகே கழக கொடியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, பம்மல் பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான கருணாநிதி, காஞ்சி வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பேராசிரியர் பிரபு கலந்து கொண்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கழக கொடியின் இரு வண்ணம் பொருந்திய கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சியின் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து ஏழை எளிய மக்களுக்கு ஐஸ்கிரீம், இனிப்பு மற்றும் 1000 பேருக்கு அசைவ உணவு வழங்கினர். இதில் வட்டக்கழக செயலாளர் பாஸ்கர், அவைத்தலைவர் தன்சிங், சீனிவாசன், சரவணன், செல்வகுமார், விஜயகுமார், ரவிச்சந்திரன், செந்தில்குமார், பிரபு, அகிலன், பத்மநாபன், மதன், ஸ்டாலின், கற்பகம், மூர்த்தி, பெருமாள், விஸ்வநாதன், இளமாறன், 12வது வட்டக்கழக நிர்வாகிகள் சம்பத், கருணாநிதி, சுரேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கிழக்கு தாம்பரம் அடுத்த காமராஜபுரத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகூப் தலைமையில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன் தொகுப்புரையில் மாநகராட்சி சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமுக பொதுச் செயலாளர் ஜாகா கனி, தமுக நிர்வாக குழு உறுப்பினர் அனிபா, தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மேயர் வசந்தகுமாரி கலந்து சிறப்புரையாற்றி நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர். மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர், மாமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் ரம்ஜான் மாதம், இந்த மாதத்தில் அனைவரும் RMS ஷேக் அப்துல் காதர் குழந்தைகளில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்று குரல் கொடுப்பதற்கு, தோள் கொடுப்பதற்கு, அதற்குத்தான் அடுத்த வீட்டார் பசித்திருக்க என்ற பெயர் எடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி சாலையில் அமைந்துள்ள வள்ளலார் சத்திய தர்மசாலை அறக்கட்டளையில் கொளத்தூரை சேர்ந்த விஜயகுமார் சௌந்தர்யா தம்பதியர் இவர்களின் மகன் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் விஜயகுமார் சௌந்தர்யா, சந்திரசேகர் மீரா, சிவகுமார் திவ்யா, டாக்டர் ஜெயக்குமார், வெங்கடபால குருமூர்த்தி மற்றும் நமது நிருபர் குருசாமி இந்துமதி இவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். தமிழகத்திலேயே மக்காசோளம் உற்பத்தியில் பெரம்பலூர் மாவட்டம் முன்னிலை பெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பல ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் மக்காசோளம் பயிரிடப்பட்டுள்ளது.
மழை மற்றும் வெயிலினால் பாதிக்கப்பட்டு விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் தமிழக அரசு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். விளைந்த மக்காசோளத்திற்கு மத்திய அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலையான 2400 ரூபாயை விட மிகவும் குறைவாக 1600 ரூபாய்க்கு தனியார் வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் அதனை தடுக்கும் வகையில் நஷ்ட ஈட்டுத் தொகையினை தமிழக அரசு வழங்க வேண்டும். மேலும் ரூபாய் 2400க்கு விற்பனை செய்வதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்ட பாஜக அதன் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக வந்த பாஜகவினர் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு போலீசார் அவர்களை ஆட்சியரிடம் அழைத்து சென்று கோரிக்கையை குறித்து பேசுவதற்கு ஏற்பாடு செய்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஆதார விலையை வழங்காத திராவிட மாடல் வழங்கிய 2400 நிர்ணயம் செய் விவசாயிகளா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் MS பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் ராஜேஷ், பொருளாளர் சபரிநாதன், துணை செயலாளர் ஷிஃபா, பாலாஜி, மதுராந்தகம் நகர தலைவர் பெருமாள், பேரூர் செயலாளர் டேவிட் முரளி, பரத், ஒன்றிய தலைவர் இளங்கோ, சிவா, ராஜேஷ், பிரசாந்த், செந்தில், பிரசோத், மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், மகளிரணி, இளைஞரணி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மற்றும் கிளை நிர்வாகிகளுக்கும் இந்நம்பரை கழக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கூட்டத்தில் வருகை தந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன்னா நேரம் போக போட்டு மார்னிங்கே போயிடுவாங்க. ஈவினிங் டைம் போலிங் ஓட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அதை தடுக்கணும் தான். இந்த 884 ஓட்டுலையும் 500 உறுப்பினர் பாருங்க. 800